வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். பழனியோட நிச்சயதார்த்தம் நிறுத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா பண்ணி அதையும் எக்ஸிக்யூட் பண்றாங்க சக்திவேல். இதை பத்தி டீடைலா இந்த மை ஒன் எபிசோட் ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பழனிவேலோட ரெண்டு அண்ணாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சக்திவேல் சொல்றாரு, அண்ணா விடக்கூடாதண்ணா, இந்த நிச்சயத்தை நிறுத்தி ஆகணும். இந்த பாண்டிய பையன் பாரு எப்படி பேசிட்டு போறான்னு, நமக்கு கேவலம் அண்ணே. இவன் கல்யாணம் நடத்தி அந்த கல்யாணம் நம்ம தம்பிக்கு நடக்கணுமா, நீயே சொல்லு இப்படின்னு சொல்லி பயங்கரமா தூபம் போட்டுக்கிட்டே இருக்காரு சக்தி. இதை கேட்டோன்னே முத்துவேலே, நீ சொல்றதா சரி, நிறுத்திடுடா அப்படின்னு சொல்றாரு. அப்பாடா, எப்படியோ நம்ம வழிக்கு கொண்டு வந்தாச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இனி தொடங்கிட வேண்டியதான் வேலையா அப்படின்ட்டு சக்திவேல் குமார் கிட்ட பேசுறாரு. டே மவனே, இதுதானே நம்மளுக்கு கிடைச்ச நல்ல ஒரு சான்ஸ். இந்த பாண்டியனை அவமானப்படுத்துறதுக்கு, இந்த அவமானத்துல அவன் கூணி குறுகி போயிருண்டா. அவனும் சரி அவன் குடும்பமும் சரி அசிங்கப்பட்டு நிக்கணும்டா. அதுக்காக தானே அந்த பிளான பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்ன பிளான்னு சொல்லு, நேரா போய் அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு குமார். அதுக்கே சக்திவேல் சொல்றாரு, டே பெருசா ஒண்ணும்லாம் இல்லடா, இது பிளான போட அவசியமே இல்ல, நேரா பொண்ணு வீட்டுக்கு போக வேண்டியதான், போய் விஷயத்த சொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா விஷயம் சொல்றோம், நம்மளாம் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டியதில்ல, பொண்ணு வீட்டுக்கு போறோம், நேரா உன் சித்தப்பனை பத்தி அவன் என்ன நிலைமையில் இருக்கான் அப்படிங்கறத சொன்னாவே போதும், பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பா உனக்கு மண்டையெல்லாம் மூளப்பா, விடா, பாராட்டுறது விடு. சரி, நீ அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுடா, நம்ம நேரம் அங்க போயிடலாம்டா. குமாரு, டைம் இல்லடா, சீக்கிரம் போய் இதை கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க சக்திவேல். அப்பா கவலைப்படாத அப்பா, ஒரு அரை மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடு, எல்லாத்தையும் டீட்டெயிலா எடுத்துட்டு வந்துடுறப்பா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்குள்ள பாண்டியனோட வீட்டை காமிக்கிறாங்க. பாண்டியன் வீட்டு ஃபுல்லா அலங்காரம் பண்ணியாச்சு. இதுல வேற சொந்தக்காரங்க எல்லாம் வேற வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தடபுடலாம் வீட்டுக்கு முன்னாடியே பந்தி போட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சாப்பாடு தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்காரு பழனி. நம்ம மாமா நமக்காக இவ்வளோ பண்ணுவார், நான் நினைச்சும் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க சக்திவேல், டே நடத்துங்கடா நடத்துங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா, நாளைக்கு காலையில ஆகட்டும், இருக்கடா உங்களுக்கு ஆப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பொண்ணு வீட்லயும் வேலையில கடகடன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமயத்துலதான் குமார் இந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ், பொண்ணோட அப்பா அம்மா எல்லாத்தோட டீட்டெயில்ஸையும் வாங்கிட்டு வர்றாரு. சக்திவேல் கிட்ட வந்து இந்த இடத்துலதான் இருக்காங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. வாடா இப்பவே போலான்னு சொல்லிட்டு சக்திவேல் குமார் ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணோட அப்பாவை கேக்குறாங்க. திருன்னு அவரு முழிக்கிறாரு. யாருங்க நீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேக்குறீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தாங்க அப்படின்னு சொல்லி குமார் சொல்றாரு. யாரு தெரியல, சரி உட்காருங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு, நீங்க யாருங்க, மன்னிச்சிருங்க யாருன்னு தெரியலைங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. சக்திவேல் சொல்றாரு, ஐயா நீங்க எனக்கு நெருக்கமான சொந்தம் ஐயா, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க எனக்கு புரியல, நீங்க யாருங்க அப்படின்னு திரும்பியும் கேக்குறாரு. சொல்றேன், என் பேரு சக்திவேலு, என் அண்ணன் பேரு முத்துவேலு, என் தங்கச்சி கோமதி, என் தம்பி பழனிவேலு, இப்ப யாருன்னு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்றாரு சக்திவேலு. அப்போ நீங்க அதேதான் மாப்பிள்ளையோட அண்ணன் தாங்க நானு, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். அட மாப்பிள்ளையோட அண்ணனுங்களா நீங்க, ரொம்ப சந்தோஷங்க. உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு பொண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணோட அப்பா என்ன இருக்கட்டுங்க அப்படின்னு சொல்லும் போதே பொண்ணை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளையோட அண்ணனாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு பொண்ணை சொல்றாங்க. அவங்களும் வந்து சக்திவேல் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நாளைக்கு காலையில நிச்சயம், என்னங்கய்யா இந்நேரத்துல வந்திருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்களா அப்படின்னு கேக்குறாரு பொண்ணோட அப்பா. இல்லைங்க, உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தோம் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. எனக்கு புரியலையே, நன்றி சொல்றதுக்கா, எனக்கு புரியலைங்களே அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. அதுக்கு குமார் சொல்றாரு, ஆமாங்க, எங்க சித்தப்பாக்கு உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணோட அப்பா சொல்றாரு, பாண்டியனும் ரொம்ப நல்லவரு, அதே மாதிரி பழனிவேலும் மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லவர் தான், அதனாலதாங்க எங்க பொண்ணை தைரியமா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சக்திவேல் சொல்றாரு, உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப பெரிய மனசுங்க, என் தம்பிக்கு நீங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏங்க உங்க தம்பிக்கு என்னங்க குறைச்சலு, அருமையான பையன், நீங்க எதனாலங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. அதுக்கு சக்திவேல், இல்லைங்க, நீங்க என்ன இருந்தாலும் பொண்ணோட அப்பா, மாப்பிள்ளை பொண்ணை வச்சு காப்பாத்துற அளவுக்கு திராணி இருக்கணும்,
பொண்ணை நல்லா வச்சு பாத்துக்கணும், மாப்பிள்ளை ஒரு நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கணும்னு நினைப்பீங்க. அது எல்லா ஒரு பொண்ணோட அப்பாவுக்கும் நினைக்கிறது சகஜம்தான். ஆனா நீங்க அது எதுவுமே பொருட்படுத்தாம என் தம்பியோட மனசு பார்த்து கொடுக்குறீங்க பாருங்க பொண்ணு. பாராட்டுங்க ஐயா. சக்தி வேலையா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. சொல்றேங்க சம்பந்தி, சொல்றேன். என் தங்கச்சி கோமதிங்க, அவளை அருமை பெருமையா அப்படி வளர்த்தனவங்க. அவ என்ன பண்ணிட்டானா, எங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டாங்க. நாங்க ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு அவளை தள்ளி ஒதுக்கி வச்சுட்டோம். அவ கூட இது வரைக்கும் நாங்க பேசினதுல அண்ணன் தண்ணி புழங்குனதும் கூட இல்லைங்க. என் தங்கச்சி என்னைக்கு ஓடி போனோம்னா, என் தங்கச்சி பின்னாடியே எனக்கு என் அக்கா தான் வேணும்னு சொல்லிட்டு 9 வயசா இருந்த என் தம்பி அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டான். அங்கேயே தாங்க வளர்ந்தான். எங்களோட குடும்ப பேர் என்ன, அந்தஸ்து என்ன, நாங்க என்ன லெவல்ல இருக்கோம். அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவன் அங்க போய் ஒரு கூலி வேலைக்காரன் மாதிரி, அதுவும் ஒரு பெட்டி கடையோட கொஞ்சோண்டு பெருசா இருக்கிற மளிகை கடை, அந்த மளிகை கடையில போய் இவன் எடுபடியா இருக்காங்க. அப்பா, எடுபடின்னு சொல்லாதப்பா, பொட்டணம் அடிச்சு கொடுக்குறவருன்னு சொல்லு. கரெக்டுடா மகனே. ஆமாங்க ஐயா. அந்த பாண்டியன் இருக்கான் பாருங்க, என் தங்கச்சி புருஷன், ஒரு அடிமை மாதிரி என் தம்பிய வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், கடைக்கு போனா போகணும், சாப்பிடுனா சாப்பிடணும். அப்படி ஒரு ரோபோட்டு மாதிரி வச்சு வளர்த்திட்டு இருக்கிறாங்க. அவனுக்குன்னு எந்த ஒரு சந்தோஷம் ஆசாபாசம் எதுவுமே இல்ல. அதுவும் இந்த பாண்டிய பீத்த துணி மாதிரி ஒரு 40 ரூபா 50 ரூபாக்குன்னு சட்டை வாங்கி கொடுப்பாங்க. அந்த சட்டை தான் இவன் போட்டுட்டு அலையறாங்க. அவன் வாங்கி கொடுக்குற சட்டை வேஷ்டி தான் கட்டிட்டு இருக்கிறான். இவன் எகுத்து எதுவுமே பேச முடியாதுங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றப்பயே குமார் சொல்றாரு, என்னப்பா சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்ல போனாங்க, அங்க ஒரு அடிமையை விட மோசமான நிலைமையில தான் எங்க சித்தப்பாங்க இருக்காருங்க. அந்த வீட்டுல குடுக்குற சோத்தை தின்னுக்கிட்டு அவங்க சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்க நீங்க பொண்ணு கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுல்ல. அதுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சக்திவேல் குமார் 2 பேரும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்ப குழப்பமாயிருது பொண்ணோட அப்பாக்கு. சக்திவேலையா, என்னையா சொல்றீங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா பாண்டியனை பார்த்தா அப்படி தெரியலைங்களே. அதுக்கு சக்திவேல் சொல்றாரு, ஐயா, அந்த பாண்டியனை பார்த்தா அப்படிதான் இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி இருப்பான். ஆனா அவங்க வீட்டு பையனவே அடிமை மாதிரி நடத்துறவங்க. அவன் போய் ஏன் தம்பி எப்படி நல்லா வச்சிருப்பாங்க. நானும் பார்த்திருக்கேன். நானும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், வேண்டாண்டா அங்க இருக்காத, நம்ம வீட்டுக்கு வந்துருன்னு. ஆனா அவன் தான் பயந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. அப்படி மீறி எங்க வீட்டுக்கு வந்துட்டான்னா பாண்டி ஏதாச்சும் அடிச்சு போடுவானா என்னமோன்னு பயந்துக்கிறாங்க. ஆக்சுவலா பழனி அங்க ஒரு அப்ரண்டிஸ் மாதிரிங்க. வீட்டுல எல்லாரும் என்னென்ன வேலை சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. ஊர் உலகத்துல பாண்டியனை பத்தி எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பழனியை விட வயசுல சின்னவனான பசங்களுக்கே இந்த பாண்டியன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, இந்த பழனிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கான் பாரு. கூலிக்கு வேலை செய்யறவன் கூட காசு வாங்கிட்டு தான் கூலிக்கு வேலை செய்வான். ஆனா காசே இல்லாம வேலை செய்யற ஒரு அடிமை கிடைச்சிருக்குது. அதனாலதான் அவனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறான். கல்யாணம் பண்ணி வச்சா பொண்ணு வந்ததுன்னா பாண்டியன் பண்ற கொடுமையை பார்த்துட்டு தனியா பொண்ணு பழனியை கூட்டிட்டு போயிரும்ல. அதனாலதான் அந்த பாண்டியன் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாரும் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதாங்க இவன் ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்னு சொல்லி தேடும் போதுதான் அல்வா மாதிரி உங்க வீட்டு சம்பந்தம் கிடைச்சது அவங்களுக்கு. நீங்களும் நல்ல ஒரு அந்தஸ்துல இருக்கிறீங்க. பாண்டியனுக்கு வசதியா போச்சு. சொத்துக்கு சொத்தும் வருது, நகையும் நீங்க போட போறீங்க. இதெல்லாம் வச்சு மறுபடியும் இன்னொரு கடையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பாங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தா ஊருக்குள்ள 4-5 பேர்த்த விசாரிச்சு பாருங்க, தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வேற சக்திவேல் என்ன பண்றாருன்னா, ஊருக்குள்ள கொஞ்சம் பேர்த்து நம்பரை கொடுத்து இவங்க கிட்டயே போன் பண்ணி கேளுங்க அப்படின்னு வேற சொல்றாரு. சக்திவேல் போன் நம்பர் கொடுத்தவங்க எல்லாருமே சக்திவேலுக்கு ஆதரவா பேசுறவங்க தான். அவங்களோட போன் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே அவரு சொல்லி வச்சுட்டும் வந்திருக்காரு, இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க உங்களுக்கு போன் பண்ண நான் சொன்ன மாதிரி சொல்லிருங்க அப்படின்னு தான் பேசி வச்சுட்டு தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த போன் நம்பர் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. நீங்க கேட்டு பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா உங்க பொண்ணோட வாழ்க்கை அங்க போய் உங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணுங்க. என் அண்ணன் பிள்ளைங்க நாங்க அருமை பெருமையா மகாராணி மாதிரி எங்க அண்ணன் பிள்ளைய வளர்த்தணும். ஒத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைய இந்த பாண்டியனோட பையன் எப்படியோ இப்ப நைஸா பேசி மயக்கி கடத்திட்டு போய் கல்யாணம் வேற பண்ணிட்டாங்க.
அந்த புள்ளையும் அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது. அது என்ன பண்றது, தாலியை கட்டிட்டான் வாழ்ந்துதான் ஆகணும்னு அந்த புள்ளையும் அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்குது. பாவம் படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுங்க. உங்க புள்ளையும் எங்க புள்ள மாதிரிதாங்க. எங்க புள்ள படுற கஷ்டம் உங்க புள்ள பற்றக்கூடாதுங்க. அதுக்கு தாங்க ஏன் இதெல்லாம் சொல்றேன். நீங்க பார்த்து நல்லா 4-5 பேர்த்துக்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் நீங்க நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க, அதுதாங்க நல்லது அப்படின்னு சொல்லும் போதே பொண்ணோட அப்பா சொல்றாரு, ஐயா நீங்க மாப்பிள்ளையோட அண்ணன், நீங்களே இப்படி சொல்றப்போ நாங்க எப்படிங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நீங்க நான் கொடுத்த நம்பர்ல 4-5 பேர்த்திட்ட கேட்டு பாருங்க, நீங்களும் ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுத்துக்கங்க. சரிங்க நாங்க வந்த வேலை முடிஞ்சுது, நாங்க போயிட்டு வரோங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் குமார் 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பொண்ணோட அப்பாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா, இல்ல நிஜமானே பாண்டியன் நல்லவரா, இல்ல இவங்க சொல்றதுதான் உண்மையா அப்படின்னு குழம்பி போய் இருக்காரு. சக்திவேல் வீட்டுக்கு வர்றாரு. முத்துவேல்கிட்ட பேசிட்டு இருக்கிறான, வேலையை முடிச்சாச்சுண்ணே. கச்சிதமா முடிஞ்சிருச்சு. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, எல்லாம் பொண்ணு வீட்டுல பேசி முடிச்சாச்சுண்ணே. பெரியப்பா எங்க அப்பா பேசின பேச்சுக்கு இந்த பாண்டியன் வீட்டு சைடும் கூட தலைய வச்சே படுக்க மாட்டாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. நீங்க கவலைப்படாதீங்க பெரியப்பா, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. சக்தி கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்கன்னு தெரியுமா? அண்ணே கண்டிப்பா வரமாட்டாங்கண்ணே, எனக்கு நல்லாவே தெரியும். நான் பேசின பேச்சு அப்படின்னு அந்த ஆளு அப்பவே முடிவு எடுத்துட்டாரு, வரவே மாட்டாங்க, நிச்சயம் நடக்காது, கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தெரியாம பாண்டியன் வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. குழலி மட்டும் வரலன்னு சொல்லிடுறாங்க. நேரா கோவிலுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு வர்றேன்னு சொல்லிடுறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. இதுல வேற மருமகளுக்கு 3 பேரும் புது துணி எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த சாரிக்கு எல்லாம் பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த சாரிக்கு மேட்சா என்ன கம்மல் போடலாம், வளையல் போடலாம், செயின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அரசி வர்றாங்க. அரசியை கூப்பிட்டு மீனா சொல்றாங்க, ஏன் அரசி உன்னோட செயின் இதெல்லாம் அத்தை கிட்ட வாங்கிட்டு வா, நம்ம மேட்சா இருக்கான்னு நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா தான் காலையில எல்லாம் போட்டுட்டு சீக்கிரம் கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க நான் என்ன நகை போடுறதுன்னா அம்மாட்ட போய் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு அரசியும் அங்க போய் கோமதி கிட்ட கேக்குறாங்க. அம்மா மீனா நீ எந்த நகை போடுறது என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா இப்ப எடுத்து வச்சுக்கிட்டோம்னா காலையில போட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க. பீரோல நகையெல்லாம் லாக்கர்ல இருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கேன், அவளகிட்ட கொண்டு போய் கூட வேணுங்கிறது எல்லாம் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அரசியோட நகை எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா டிசைனா எல்லாம் ஆளாளுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சரவணன் கிட்ட செந்தில் சொல்றாரு, சரவணா இவங்க இப்பத்தையும் முடிக்கிற மாதிரி தெரியல, நைட்டு நம்ம தூங்க முடியாது போல இருக்குது, இவங்க அலங்காரம் பண்றதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கே லேட் ஆகும் போல இருக்குது. ஆமா செந்தில், இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோ, நைட்டு பூரா 4 பேரும் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் காலையில நேரத்துல எழுந்திருக்க முடியாது. இதுல வேற அம்மாவும் கூட்டு சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நம்ம போய் படுத்துட்டு நேரத்துல எழுந்திருக்கா, இவங்களை எல்லாத்தையும் களைச்சு விடு அப்படின்னு சொல்றாரு சரவணன். அதுக்குள்ள கதிர் வந்துடுறாரு. கதிர் செந்தில் சரவணன் 3 பேரும் போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மீனா சொல்றாங்க, பார்த்தா தெரியலையா, நாங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம், என்னென்ன கம்மல் பொட்டு, எப்படி மேக்கப் பண்ணலாம், தலை எது மாதிரி ஸ்டைல்ல சீவலாம் அப்படின்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செந்தில் சொல்றாரு, போதும் போதும், அப்பா வந்துட போறாரு, வந்தா 2 மிரட்டுவாரு, அப்பா கிட்ட வாங்கி கட்டணுமா, எல்லாம் போய் படுங்க, காலையில வேற நேரத்துல போகணும்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள கோமதி வந்துடுறாங்க. ஏய் நீங்களாம் எடுத்து வச்சீங்க, எனக்கு சேலைக்கு மேட்ச் ஏதாச்சும் எடுத்து வச்சிங்களாடி அப்படின்ட்டு வர்றாங்க. போச்சு போ, அம்மா வந்தாச்சுட்டா, இனி அவ்வளவுதான், இவங்களை நம்ம எழுப்பவே முடியாது, அப்பா வந்தா தான் இதை ஆட்டத்தை காய்ச்சி விடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா பாண்டியன் வர்றாங்க. வந்தோன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா இது இன்னும் கூட்டமா நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, போய் நேரங்காலத்துல படுத்தா தானே காலையில எல்லாம் எழுந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே கன் வேகத்துல எல்லாருமே அவ்வளவு அசால்ட்டா இவங்க எல்லாத்துக்கும் லந்து கொடுத்துக்கிட்டு இருந்த 4 பேரும் படுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கொடுன்னு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பாத்தியாடா, கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஆளுக்கு எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க, நம்மளும் எஸ்கேப் ஆகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இதோ நாங்களும் போறோம்பா அப்படின்னு எல்லாம் படுக்க போயிடுறாங்க. அப்பதான் பழனி எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ள வராரு. டேய் மாப்பிள்ள, நீ என்னடா இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்க, போடா போய் படு, இதோ போற மாமா போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பழனியும் எல்லாம் நம்ம ஏதாச்சும் வரட்டுனா தான் ஆகும், இல்லாட்டி எல்லாம் சோம்பேறிய மாதிரி உட்காந்து வாயடிச்சுட்டே உட்காந்து இருக்கிறது, காலையில் நேரங்காலத்துல எழுந்திருக்க வேணாமா, போய் எல்லாம் படுங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாரு. அடுத்தது காந்திமதி பாட்டியை காமிக்கிறாங்க. ரொம்ப சோகத்துல உட்காந்துருக்காங்க. தன்னோட பையன் நிச்சயதார்த்தத்துக்கு கூட நம்மளால போக முடியலையா அப்படின்னு ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. வடிவு மாறி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வர்றாங்க. காந்திமதி பாட்டி ஒரே சோகத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அதை போய் புரிஞ்சுக்கிறாங்க வடிவு. ஓ அத்தை பழனி தம்பியோட நிச்சயத்துக்கு போக முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அத்தை இப்ப கவலைப்பட்டு என்னத்த பண்றது, உங்க பசங்க தான் விட மாட்டேங்கிறாங்கல்ல, நீங்க ஏன்
ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வடிவு சொல்றாங்க. அதுக்கு மாறி சொல்றாங்க, அத்தை இப்பவே சொல்றேன், இவங்களை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவ்வளவுதான். உங்க பையனோட நிச்சயத்தையும் பார்க்க முடியாது, கல்யாணத்தையும் பார்க்க முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன், நம்ம எல்லாரும் அந்த நிச்சயத்துக்கு போயிட்டு வந்துடலாம். பின்னாடி நம்ம வருத்தப்படக்கூடாது. அட பழனி தம்பியோட நிச்சயத்துக்கு நம்ம போக முடியலையே, கல்யாணத்துக்கு போக முடியலையே நம்ம வருத்தப்படக்கூடாது. இவங்களெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க, போயிட்டு வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மாறி வடிவு சொல்றாங்க, அவ்வளவுதான், உன் புருஷனும் சரி என் புருஷனும் சரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கோமதி சொல்றாங்க, அவன் என்னோட கடைசி பையன், அருமை பெருமையா அவனை வளர்த்தேன். அப்படிப்பட்ட என் பையனோட நிச்சயத்துக்கு போக முடியலைங்கும் போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வடிவு சொல்றாங்க, நம்ம வேணா இன்னொரு தடவை கேட்டு பார்க்கலாமா, அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்களான்னு பார்க்கலாமா அப்படிங்கவும் மாறி சொல்றாங்க, அக்கா நீ கனவுல கூட நினைச்சு பாத்துறாத, அது நடக்கவே நடக்காது. நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிற? நான் சொல்றது ஒரே ஐடியா தான் ஒர்க் அவுட் ஆகும். இவங்க 3 பேத்துக்கும் தூங்குறப்ப பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துடலாம். 3 பேரும் தூங்கிட்டு ஒரு 10-11 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம நிச்சயத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. வடிவு சொல்றாங்க, ஏன் என்னடி புத்தி இது, இதெல்லாம் தெரிஞ்சுது அவங்களுக்கு, அவ்வளவுதான், நம்மள ஏற்கனவே இங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சது முடிஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. காந்திமதி சொல்றாங்க, ஆமா கரெக்ட் தான், இவனுங்களுக்கெல்லாம் மாறி சொல்ற மாதிரி செய்யறதான் கரெக்ட். அதுக்கு வடிவு சொல்றாங்க, நாளைக்கு இவங்க எங்கேயாச்சும் வெளியே போறாங்களான்னு பாக்கலாம், அந்த சமயத்துல நம்ம நிச்சயத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா குமார் வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ள வர்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டாரு, ஆனா கண்டுக்காத மாதிரி மாடிக்கு போயிடுறாரு. நேரா சக்திவேல் கிட்டேயும் முத்துவேல் கிட்டேயும் போய் குமார் சொல்றாரு, பாட்டி அம்மா பெரியம்மா 3 பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு, அதுவும் நடக்காத நிச்சயதார்த்தத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, போய் 2 போடு போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு குமார். சக்திவேல் சொல்றாரு, இதுக்கு எதுக்குமே அடங்காது போல இருக்குது, இந்த கிளவியை முதல்ல அடக்கி வச்சாதான் மத்த 2 பேரும் பேசாம இருப்பாங்க. ஆனா 2 போடு போட்டு வர்றானே அந்த கிளவியா அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். முத்துவேல் சொல்றாரு, டே கொஞ்சம் பேசாம அமைதியாரு, அவங்க போறனா போயிட்டு வரட்டும். என்னென்ன சொல்ற, அதுவும் அந்த பாண்டி நடத்துற நிச்சயதார்த்தத்துக்கு போறனா போயிட்டு வரட்டும்னு சொல்ற, டேய் ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாம நான் முதல்ல இதை சொல்லுவடா, அதை முதல்ல யோசனை பண்ணிப்பாரு, என்னென்ன சொல்ற. ஆமாம் சக்திவேலு, எப்படியும் இந்த நிச்சயதார்த்தம் நிக்கதான் போகுது. இவங்க 3 பேரும் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போய், அதுவும் நின்னு போன நிச்சயதார்த்தத்துக்கு போய் மனசு கஷ்டப்பட்டு வரட்டும், அப்போதான் அந்த கிழவிக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்றாரு முத்துவேலு. அண்ணன் உனக்கு வந்த ஐடியா எனக்கு வராம போயிருச்சே, கரெக்ட் தானே நீ சொல்றது, அவங்க போயிட்டு வரட்டும். ஆனா ஒன்னே நம்ம விட்ட மாதிரி இருக்க கூடாது, ஏன்னா நம்ம போயிட்டு வான்னு சொன்னா அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிருச்சுன்னா அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதே நம்ம தானே. இந்த கிழவிக்கும் அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துடும். அதனால இப்ப சாப்பிட போவோம்லண்ணே, அப்ப என்ன பிளான் பண்ணி பேசலாம்னா, நாளைக்கு காலையில ஒரு இடத்த விலைக்கு வாங்கறதுக்காக பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம 3 பேரும் அங்க ஒரு பிட்ட போடுவோம், அவங்களும் நம்பிடுவாங்க, கரெக்டா நம்ம நேரத்துல கிளம்பி போயிடலாம். அந்த நிச்சயம் முடிஞ்ச பின்னாடி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வரலாம், அப்பனா தான் இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராது அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். ஆமா பெரியப்பா, இதுதான் கரெக்ட், நம்ம கிளம்பி போயிடலாம், இவங்களும் நம்ம போயிட்டோம் நம்ம நிச்சயத்துக்கு போலான்னு சொல்லிட்டு இவங்களும் போவாங்க, போய் போட்டு நோஸ் கட்டை வாங்கிட்டு வரட்டும் பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரிடா நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட போறாங்க. அப்போ வந்து சக்திவேல் முத்துவேல் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. முத்துவேல் கேக்குறாரு, ஏன் சக்தி நம்ம நேத்து ஒரு இடத்துக்கு பேசணுமே, அதை நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துடலாமா? ஆமாண்ணே நானும் பேசிட்டேன் ஏற்கனவே, நாளைக்கு காலையில போய் பாத்துட்டு வந்துடலான்னு. எத்தனை மணிக்கு சக்தி வர சொல்லியிருக்காங்க? ஒரு 9-9:30 கிளம்பிடலாம். வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு 8:15 கிளம்பிடலாம்டா, 8:15 கிளம்புனா தான் அந்த இடத்த பார்த்துட்டு வரதுக்கு மத்தியானம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி முத்துவேல் சொல்றாரு. இது கேட்டவனே மாரிக்கு செம்ம ஐடியா தோணுது. ஓஹோ இந்த டைம்ல நம்ம போயிட்டு வந்துடலாம்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு முத்துவேலு, இங்க பாருமா, நாளைக்கு நாங்க இடம் பார்க்க போறோம், அந்த சமயத்துல நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நிச்சயத்துக்கு போனீங்க அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. டேய் நாங்க எதுக்குடா போறோம், உங்ககிட்ட தான் அன்னைக்கே சொல்லிட்டோமே போகலன்னு, போடா அப்படின்னு சொல்றாங்க காந்திமதி. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் மேல சாப்பிட்டு மாடிக்கு போன பின்னாடி மாறி சொல்றாங்க, அக்கா நமக்கு நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குதுக்கா, கடவுளா பார்த்து இவங்க 3 பேர்த்தையும் வேலை இருக்கிற மாதிரி இடம் பார்க்க அனுப்பிச்சு விட்டுருக்காரு, அதனால இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம அந்த சமயத்துல நம்ம நிச்சயத்துக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க மாறி. வடிவம் சொல்றாங்க, ஆமா இதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லதா, ஆனா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு மாறி, இவங்க வேணும்னே நம்மள வேவு பார்க்கறதுக்காக இதெல்லாம் பண்றாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது மாறி. அக்கா எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டு இருக்காதுக்கா, துணிஞ்சவனா தான் வேலைக்கு ஆகும், இவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, மீறி அவங்க ஏதாச்சும் நம்ம போயிட்டு வரதை கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, ஆமா போனோம், மீறினா என்ன பண்ணுவேன், என்னை
துரத்தி விடுவேன், எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டா விட்டுக்கோ அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, தானா அடங்கிடுவாங்கக்கா, விட்டுக்கெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாறி. அதுக்கு காந்திமதி சொல்றாங்க, மாறி சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது, நம்ம போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீங்க சொல்றீங்க போலாம் அப்படின்னு சொல்லி வடிவும் முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்தது காலையில ஆகுது, எல்லாரும் வேக வேகமா கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பாண்டியன் ஏற்கனவே கிளம்பி ரெடியா உட்காந்துருக்காரு. லேடிஸ் எல்லாம் இன்னும் கிளம்பவே இல்ல, அவங்கள புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஒருத்தரும் கிளம்பாம இருக்கீங்க, என்னையா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? டேய் சரவணா, என்னன்னு போய் பாருடா, இங்க வேற டைம் ஆயிடுச்சு. ஆமா பழனி கிளம்பிட்டானா? இல்லப்பா, இப்பதான் அவரு குளிச்சுட்டு வந்திருக்காரு. என்னடா நீ இவ்வளவு நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட எவனுக்குமே பொறுப்பு இல்ல. முதல்ல அவனை பிறப்பட வச்சு சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கடா, மாப்பிள்ளை இவ்வளவு லேட்டா போனா என்ன ஆகுறது அப்படின்னு பாண்டியன் திட்டிட்டு இருக்காரு. சரிப்பா பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பழனி எல்லாம் ரெடியாகி வர்றாரு. பாண்டியன் பாக்குறாரு, டேய் அம்சமா இருக்கடா, மாப்பிள்ளைக்கெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மாப்பிள்ளை நீயே ரெடி ஆயிட்ட, ஆனா இந்த பொம்பளைங்க யாரும் இன்னும் ரெடி ஆகலடா, விடுங்க மச்சான் வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு பழனி. செந்தில் போறாரு, என்னாச்சுப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஏதோ ரெடிங்க ரெடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டு வர்றாங்க. கோமதி அவங்க தம்பியை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இப்பதானே என் மனசுக்கு நிம்மதியா இருக்குது, என் தம்பியை இப்படி பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கோமதியும் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசுனது போதும், சட்டு போட்டுங்க எல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க இவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு உட்காந்துருக்காங்க. சொந்தக்காரங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் நிச்சயத்துக்கு கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சக்திவேல், முத்துவேல், குமார் 3 பேரும் வேற ஒரு பக்கம் இருக்காங்க. கோயில்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்காக ஒரு ஸ்பையை அங்க அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அந்த ஸ்பையும் இங்க என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஐயா இப்பதான் ஏன் மாப்பிள்ளை வீடு வந்தாங்க, சொந்தக்காரங்களும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த ஸ்பை சக்திவேல்கிட்ட சொல்றாரு. சக்திவேலும் முத்துவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்பதான் பாண்டியன் குடும்பம் வந்திருக்குதாமா, சொந்தக்காரங்களும் ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்களாமா, வரட்டும் வரட்டும் அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. அப்பயே குமாருக்கு ஒரு ஐடியா தோணுது, நீ ஒரு ஆளு ஸ்பைய அனுப்பிச்சியப்பா, அந்த ஆளு போன் நம்பரை கொடு. ஏண்டா கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த போன் நம்பரை வாங்கி அந்த ஆளுக்கு கால் பண்றாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க குமார் தானே பேசுறது? ஆமாங்க குமார் தான் பேசுறேன், எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்னங்க ஐயா சொல்லுங்க பண்றேன். நீ அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே எங்களுக்கு வீடியோவா லைவா காமிக்கிறோம், காமிச்சிட்டா போச்சுங்கய்யா, வீடியோ கால் பண்றேன் நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்போ வீடியோ கால் பண்ண வேண்டாம், அந்த முகூர்த்த நேரம் வருது பாரு, அந்த டைம்ல எங்களுக்கு வீடியோ கால் பண்ண போதும் அப்படின்னு சொல்றாங்க. குமார் அப்புறம் போன் கட் பண்ணோன்னு, டே இந்த ஐடியா எனக்கு தோணாம போயிருச்சுடா, அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து ரசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்றாரு. முத்துவேல் சொல்றாரு, இதெல்லாம் எதுக்குடா வேண்டாண்டா அப்படிங்கிறாரு. இருங்கண்ண பார்த்து ரசிக்கலாம்ண்ண, கண்டிப்பா நம்ம வீட்டு பொம்பளைகளும் அங்க வந்திருப்பாங்க, பாருங்க வேணாலும் அப்படின்னு சொல்றாரு சக்திவேல். கோயில்ல நிச்சயத்துக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காரு. ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு சொந்தக்காரங்களும் வரல, பொண்ணு வீட்டு ஆளுகளும் வரல. நேரம் போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம காந்திமதி, மாரி, வடிவு இவங்க 3 பேரும் வர்றாங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிருது பழனிக்கு. அத்தா நீ வந்துட்டியா, நீ வரமாட்டேன்னு நினைச்சு நான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே, என்ன இன்னும் அண்ணனுகளும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். டேய் அவங்கள பத்தி பேசதடா, அவங்களே மறந்துடு, நாங்க 3 பேர் வந்திருக்கோம்ல, சந்தோஷப்படு. என் பையனோட கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் தம்பி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி பாண்டியன் கிட்ட காந்திபதி பாட்டி சொல்றாங்க. ஐயோ இருக்கட்டுங்க, எதுக்குங்க நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இது என்னோட கடமை அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொல்றாரு. கோமதிக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க அண்ணி 2 பேரு அம்மா எல்லாம் வந்திருக்கிறத பார்த்து அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. எல்லாரும் அப்புறம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்ல செம்ம ஹாப்பியா இருக்காங்க. பாண்டியன் பாக்குறாரு, என்னடா இது டைம் இவ்வளவு ஆகுது, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது, ஏன் பொண்ணு வீட்டுக்காரங்க வரல? டே சரவணா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, என்னடா இது பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் காணோம், போன் பண்ணி பாரு அவங்களுக்கு. இதோ பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காருக்கு போன் பண்றாங்க. பொண்ணோட அப்பாக்கு தான் ஃபர்ஸ்ட் அவர் கால் பண்றாரு, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணோட அம்மாவுக்கும் கால் பண்றாங்க, போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் கால் பண்ணி பாக்குறாரு. சரவணன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா என்னன்னே தெரியலப்பா, பொண்ணு வீட்டுக்காரங்க போனே எடுக்கல. அப்படியா, அப்போ ஒருவேளை வண்டியில வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாரு. பாண்டியனா இருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லும் போது, செந்தில் என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு, என்னாச்சுப்பா அப்படின்ட்டு வர்றாரு. இல்லடா பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே போன் எடுக்கல, ஒருவேளை வண்டியில வந்துட்டு இருப்பாங்க
வந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். அப்பா எப்படி ஒரு 10 நிமிஷம் பார்க்கலாம், அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்லைன்னா வேணா நம்ம மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. அதுக்குள்ள நிச்சயத்துக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாமே அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது, பொண்ணு வீட்ல இருந்து யாருமே வரல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் அரசல் புரசலா ஒவ்வொரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காரு பாண்டியன். கதிர் டைமை பாக்குறாரு. என்னடா இது, டைம் லேட் ஆகிட்டே இருக்கு, பொண்ணு வீட்டுக்காரங்க வரலையா அப்படின்ட்டு செந்தில் கிட்ட போய் கேக்குறாங்க. அண்ணா என்னாச்சுன்னு, பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரல. அதுதானா நாங்களும் ஃபோன் பண்ணி பார்த்தோம்டா, ஃபோன் எடுக்கல, அவங்க வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், டிராவல் இருக்கனால ஃபோன் எடுக்க முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சக்திவேல் அந்த ஸ்பைக்கு வீடியோ கால் பண்றாங்க. ஐயோ ஐயா கால் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காலை அட்டன் பண்றாங்க. டே, யாருக்கும் தெரியாம பாக்கெட்ல உன்னோட போனை வச்சுக்கோ, அந்த கேமரா மட்டும் அங்க தெரியற மாதிரி வச்சிருடா, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க ஐயா, நான் அந்த பாக்கெட்ல வச்சுட்டு நான் தெரியுதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல வச்சுட்டு, ஐயா தெரியுதா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடக்கிறது எல்லாத்தையும் லைவா வீடியோ கால்ல பாத்துட்டு இருக்காங்க சக்திவேல், முத்துவேல், குமார் 3 பேரும். அதுக்குள்ள 45 நிமிஷம் ஆயிருது. சரவணன் செந்தில் 2 பேரும் வந்து சொல்றாங்க. அப்பா இப்பயே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுப்பா, அவங்க வந்த பாடு இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இருடா நான் கால் பண்ணி பாக்குறேன், நீங்க கால் பண்ணா எடுக்கல, நான் கால் பண்ணி பாக்குறேன் இரு அப்படின்ட்டு கால் பண்றாரு பாண்டியன். போன் ரிங் ஆகுது, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும், என்னாச்சுன்னு தெரியலேன்னு அப்படி டென்ஷன்ல இருக்காங்க. இதுல வேற வந்த சொந்தக்காரங்கள ஒருத்தர் கேக்குறாரு. என்னாச்சுப்பா, பொண்ணு விட்டு இன்னும் ஆளவே காணா, முகூர்த்தம் வேற நெருங்கிட்டே இருக்குது, இன்னும் 10 நிமிஷத்துல முகூர்த்தம் ஆரம்பிச்சிடும், பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்களா என்ன கேளுப்பா முதல்ல. இதோ கேக்குறேன் சித்தப்பா, வந்தா கேக்குறேன், அவங்க வந்துட்டு இருப்பாங்க போல இருக்குது, அதனால அவங்க போன் எடுக்க முடியல சித்தப்பா, அதான் வேற ஒண்ணு இல்ல, வந்துருவாங்க நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். காந்திமதி பாட்டி இதை கேட்டுட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே கோமதி கிட்ட போய் என்னடி ஆச்சு, இன்னும் பொண்ணு விட்டு காணோங்கிறாங்க, எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க. மாரே வடிவு 2 பேரும் சொல்றாங்க. ஆமா இது என்னமோ தெரியல, பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரல, என்னாச்சாமா, அததான் தெரியல அண்ணி, இதை நான் போய் என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட வந்து, எங்க என்னாச்சுங்க, இன்னும் பொண்ணு வீட்டை காணோமே அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் கோமதி, நானும் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன விஷயம் தெரியல. டே சரவணா, செந்தில நீங்க 2 பேரும் பொண்ணு வீட்டுக்கு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி சரவணனும் செந்தில் 2 பேர் போறேன்னு கிளம்பும் போதே மீனா மயில 2 பேர்த்தையும் கூப்பிட்டு, நீங்களும் கூட போயிட்டு வாங்க, இவங்க மட்டும் தனியா போனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கூடவே அவங்க 2 பேர்த்தையும் கோமதி அனுப்பிச்சு விடுறாங்க. செந்தில், மீனா, சரவணன், மயில 4 பேரும் பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. பொண்ணு வீடு டோர் க்ளோஸ் எல்லாம் ஆகல, ஓப்பனா இருக்கு. அதை பார்த்தோன்னு மீனா கேக்குறாங்க. ஏங்க என்னங்க நடக்குதுங்க, அங்க எல்லாம் நிச்சயத்துக்கு ரெடியா இருக்காங்க, பொண்ணு வீடு இன்னும் கிளம்பாம கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. ஆமா மீனா, என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் வா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு உள்ள போறாங்க. போய் பார்த்தா பொண்ணோட அம்மா, அப்பா, தாத்தா எல்லாரும் அவங்க பாட்டுல அவங்க வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக்கா இருக்கு. உள்ளுக்குள்ள போறாங்க. போன சரவணன் கேக்குறாரு, என்னங்க எல்லாரும் சாவகாசமா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அங்க நிச்சயத்துக்கு எல்லாரும் கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா இங்க சாவகாசமா இன்னும் கிளம்பாம இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணோட அப்பா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. மீனா சொல்றாங்க, என்னங்க அமைதியா இருந்தா என்னாச்சுங்க, ஏமா நீங்களாச்சும் சொல்லுமா, ஏமா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணோட அம்மா சொல்றாங்க, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. எங்க இதை முதலே சொல்லிருக்கலாங்க, பொண்ணு பாக்குறப்பயே, எங்க இப்போ நிச்சயதார்த்தவர்களும் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் கூடி இருக்கிற சமயத்துல நீங்க இப்படி விருப்பம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க, எவ்வளவு அசிங்கமா இருக்கும் எங்க மாமாக்கு, என் அப்பாக்கு, என் குடும்பத்துக்கே அசிங்கங்க அப்படின்னு சொல்றாரு. செந்தில், தம்பி எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நிச்சயம் நடக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுதாங்க ஏங்க இவ்வளவு நாள் சரி சரின்னு தலையாட்டினீங்க, எல்லாமே பேசுனீங்க, நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு எவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, அது வரைக்கும் சும்மா இருந்துட்டு நேத்து நைட்டும் கூட பேசணும்ல, அப்ப கூட ஒன்னும் பேசல, இப்ப என்னங்க திடீர்னு மனசு மாறி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு செந்தில். அதுக்கு பொண்ணோட அப்பா சொல்றாரு, இங்க பாருங்க தம்பி, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, இதுக்கு மேல கேட்காதீங்க. அதுதாங்க ஏங்க விருப்பம் இல்ல அப்படின்னு சரவணன் கேட்டோன்னே, ஆமா தம்பி, சாதாரண பொட்டலம் அடிக்கிறவனுக்கு எல்லாம் நாங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்கு. யாருங்க சொன்னது எங்க மாமாவை பொட்டணம் அடிக்கிறவன்னு, எங்க மாமாவை அவ்வளவு தங்க மாதிரி வச்சு தாங்க தாங்குறவங்க, உங்களுக்கு வீட்டுல அடிமையா இருக்கிற அப்ரண்டிஸுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டோன்னே பயங்கர கோவம் வருது செந்திலுக்கு. என்னையா பேசிட்டு இருக்கிற, எங்க மாமா பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க குடும்பத்துல ஒருத்தர் அவரை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுற அப்படின்னு பயங்கர கோவமா செந்தில் பேசுறாரு. மயிலு, சரவணன்
சரவணன் எல்லாம் அமைதியாரு அமைதியாருன்னு சொல்றாங்க. ஆனா மீனாக்கு பயங்கர கோவம் வருது. ஏங்க அவர் ஒண்ணும் பொட்டலம் அடிக்கிறவர்லாம் இல்லைங்க. எங்க வீட்டுல அவர் ஒரு முக்கியமான ஆள். என் மாமா கூடவே இருக்கிறவரு. சொல்ல போனா அவர் இல்லைன்னா எங்க வீட்டுல எதுவுமே நடக்காது. அவரை பத்தி இப்படி தப்பா பேசுறீங்களே, உங்களுக்கே அசிங்கமா தெரியல? இங்க பாருமா, அந்த பொட்டலம் அடிக்கிறவனுக்கு எங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் பேசாதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணோட சரவணனும் செந்திலும் பேச போறாங்க. மயிலும் மீனாவும் சொல்றாங்க, வேண்டாங்க, இனிமேல் பேசி இவர்கிட்ட பேசி எந்த ஒரு யூஸும் இல்ல, இது வேற என்ன ஒரு தப்பு நடந்திருக்கு, பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்ன கவலைன்னா, எப்படி போய் இவங்க எல்லாத்துக்கிட்டையும் இந்த விஷயத்த போய் நான் சொல்ல முடியும்? சொன்னோன்னா அவங்க எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, குறிப்பா பழனி எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதை சொல்லித்தானே ஆகணும், சரி வாங்க சொல்லலாம்னு சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க. அதுக்குள்ள பாண்டியனும் கால் பண்ணி பாக்குறாங்க சரவணனுக்கு. செந்திலுக்கும் கால் பண்றாங்க, எடுக்கல ரெண்டு பேருமே. எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு நேராவே போய் சொல்லலாம்னு வந்துடுறாங்க கோயிலுக்கு. என்னடா ஆச்சு, பொண்ணு விட்ட இன்னும் காணோம், என்ன வந்துட்டு இருக்காங்களா? அப்பா அது வந்துப்பா அப்படின்னு சரவணன் சொல்லும் போதே செந்தில் சொல்றாரு, அப்பா அவங்க வரலப்பா, அவங்களுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாமா அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. பழனி அப்படின்னு நொறுங்கி போயிடுறாரு. ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. காந்திமதி பாட்டி அழுகாரம் வச்சிடறாங்க. என் பையனுக்கு இத்தனை நாள் கரமிச்சு கல்யாணம் ஏற்பாடு நடந்தது, அதுக்குள்ள அது நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என் மகன் வாழ்க்கை இப்படித்தான் ஆகணுமா அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க. மாரிக்கு இடையில ஒரு சந்தேகம் வருது. அக்கா எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயதார்த்தம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம வீட்டு ஆம்பளைக்கு காரணமா இருக்குமோ? ஏன் மாதிரி பேசாம இரு மாதிரி, எப்ப பார்த்தாலும் அவங்கள பத்தியே சொல்லிட்டு இருக்க, அவங்க ஏதோ இடம் பார்க்க போறேன்னு போயிருக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வடிவு. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி எல்லாம் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கதிர் யோசனை பண்றாரு, இது ஏதாச்சும் நம்ம மாமாக்களோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செந்தில் கிட்ட சொல்றாரு கதிர். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கண்ணே, இங்க நிச்சயம் நடக்க கூடாதுன்னு அந்த வீட்டு ஆளுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்றாரு கதிர். டே இருக்கலாம்டா அப்படின்னு யோசனை பண்றாரு செந்தில். இந்த கதை இப்படிதான் முடியும்னு நினைக்கிறேன்.